அவங்க யாருன்னு கேட்கும்போது என்னுடைய நண்பர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லுவீங்களா, என்னுடைய நண்பனில் ஒருவன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? நண்பர்களில் ஒரு. அப்போ இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு மூவி சொல்றீங்க அப்படின்னா விஜய் எடுத்தீங்களா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர், அவரும் எனக்கு பிடிச்ச நடிகரில் ஒரு நடிகர்னு சொல்லுவீங்களா, எனக்கு பிடிச்ச நடிகர்களில் ஒருத்தர் சொல்லி நடிகர்கள் இல்லையா? அப்போ ப்ளூரல் வரணும். சி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் எஸ் வரும். அந்த மாதிரி இங்கேயும் சொல்லியிருக்கணும். உடனே விஜய் சாருக்கு இங்கிலீஷ் தெரியாதா, நீங்கள் எப்படி அப்படி சொல்லி எனக்கு வந்து பெருசாக பேச வேண்டாம். நான் திருப்பி சொல்கிறது இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்காக சொல்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்காக சொல்கிறேன். இந்த தப்பை யூஸ்வலாக கேஷுவலாக எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ஜஸ்ட் ஹேவ் இட் இன் மைண்டு. இது ஒன் ஆஃப் தின்னு ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது தயவுசெய்து ப்ளூரலில் முடியும். இது வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ் வியூவர்ஸ்க்கு தான் மேனஸ். இதை வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் வர குறைய வச்சு அது நிறைய என்னன்னு சொல்லி நிறைய பேர் பண்றாங்க. அந்த தப்பு வந்து ரொம்ப பேர் 90% இப்படி தான் பேசுறாங்க. 99% 99.99% நானும் அதை பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை எங்கேயோ பார்க்கும்போது அந்த தப்பு எனக்கு யாரோ சுட்டி காட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் வியூவர்ஸுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை. மறுபடியும் வியூவர்ஸ் தப்பாக நினைக்காதீங்க.